அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும். அதுக்காக தான் நல்லா வந்து எதுவுமே வந்து வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூட நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் வச்சிருந்தேன் இல்லையா, அதையுமே நான் இதுல வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து 1க்கு 2 தட்டையும் சேர்க்கலாம். மிக்சி ஜார்ல 1க்கு 2 அரைச்சும் சேர்த்துக்கலாம். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு சூப்பரான ஒரு வாசனை, அதாவது மனத்தை கொடுக்கக்கூடியதுன்னே பார்த்தா இந்த பிரியாணி மசாலா தாங்க. சீக்ரெட் பிரியாணி மசாலா இது. இந்த மசாலா தாங்க இந்த பிரியாணிக்கே வந்து ஒரு ஹைலைட்டை கொடுக்கக்கூடியது. இது சேர்த்தோம் அப்படின்னா இந்த பிரியாணி அவ்வளோ மனமா இருக்கும். சாப்பாடு சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரியாணி சாப்பிட்றவங்க இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான எங்களுடைய சீக்ரெட் பிரியாணி மசாலா இதுல நான் சேர்த்திருக்கேன். அது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து காரம் அடிக்கும். அதனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க கம்மியா சாப்பிடுவீங்கன்னா கம்மியா சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஏற்கனவே நல்லா வந்து கழுவி வச்சிருக்கணும். கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி நம்ம இந்த சிக்கனையும் இதுல வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிளறி விடணும். நம்ம கிளறது பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த சிக்கன்ல வந்து படணும். அப்பதான் வந்து சாப்பாடும் சூப்பரா இருக்கும். சிக்கன் வந்து அந்த சாப்பாடோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். சில பக்கம் நம்ம சாப்பிடுவோம் பிரியாணி, அது பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல வந்து மசாலாவே குடிச்சிருக்காது. ஏதோ வேவிச்சு நம்ம போட்ட மாதிரி இருக்கும். அதாவது இந்த பிரியாணிக்கும் சிக்கனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அது வந்து அந்த மசாலா நம்ம வந்து நல்லா இந்த மசாலா பிடிக்க விடணும். அப்படி விட்டோம்னாதான் வந்து இந்த பிரியாணில சிக்கன்லயும் வந்து மசாலா பிடிச்சிருக்கும். அதுக்காக தான் வந்து மசாலா வந்து நல்ல சிக்கன்ல படணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷமாவது கிளறணும். கிளறி விட்டுட்டு அடுப்ப சிம்மில வச்சுக்கிட்டு இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும் சிக்கனோட. அப்பதான் வந்து நல்லா சூப்பரா வந்து சிக்கன் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பிரியாணியோட சாப்பிடும்போது நல்லா மசாலா வந்து பிடிச்சிருக்கும். இதுல வந்து நான் வந்து தயிர் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தயிர் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதுல வந்து பாதி தான் சேர்த்திருக்கேன். ஒரு எலுமிச்சை பழம் நம்ம பிழிஞ்சு நல்லா அந்த விதையெல்லாம் இல்லாம வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, உப்பு வந்து தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுக்கணும். அடுப்பை வந்து சிம்பிளா தான் வச்சுக்கணும். நான் வந்து இந்த டம்ளர்ல 5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளர்ல தான் நம்ம வந்து தண்ணியும் அளக்கணும். நம்ம எதுல அரிசி